ஆமாம். எவ்வளோண்ணா ப்ரைஸு? இது ஒன்று தந்துருவாங்க. கவர் புத்தகம் வந்து பிளேட் 50, ஷவர்மா 80, ஜூஸ் 50. சரி என்னங்க வந்தாச்சு, பொழுது பேர் வாங்க போகலாம். ம் வந்ததே வந்து 5 மணிக்கு வந்திருக்கோம் புக் பண்ணதுக்கு. புக் பண்ணதுக்கு மாமா இப்போ தான் நான் வர்றேன். எதுக்கு வந்த? எதுக்கு மணி 6 மணி மாப்பிள்ளை பேச்ச கேட்காதீங்க. இல்லை நல்ல நீராவரினாக்கா எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் இது செருப்பு கழட்டி போட்டு வரியா? செருப்புனா கழட்டி போட்டு தொலைஞ்சு போயிரும்பா. காலையிலேயே மாட்டிக்கிட்டு வாங்க, கையில் கூட நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அப்படியே அழைச்சிட்டு போனேன். ஜியுமே செருப்பை கழட்டிடாதீங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போனார். திருவாரூரும் வர மாட்டேங்கிறிய? சரி 70 கிலோமீட்டர் சரி அதில் வரலான்னு பார்த்தா 30 கிலோமீட்டரில் எதுக்கு புதுப்பட்டினம் வர மாட்டேங்கல? என்ன கதை உங்க கதை? என்ன டக்குனு கேன்சல்லாம் எப்படி இருக்கு அந்த புள்ளி? அதான் உன்னிட்ட பேசிட்டாப்லன்னு சொல்றிய. பேசிட்டாப்லன்னா என்கிட்ட சொல்ல மறப்பாப்ல. நீ இப்ப குளிச்சிட்டி என்ன? நான் குளிச்சு கூட்டேன், துண்டை கட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். என்ன அப்படின்னு உட்காந்துருக்கியா? கூப்பிடுங்க அவருக்கு. நான் பேருந்து சொல்லி மாட்ட வேண்டிய அவ்வளவுதானே. சரி பேருந்து மாட்டிட்டு வா, தாசி வீட்டுக்கு வா. நேராக போய் அருண் அழைச்சிட்டு வரோம், வீட்டில் போய் அழைச்சிட்டு வந்துடுவோம். எல்லாரும் போவோம். சரி ஓகே. சரிம்மா வேமா வா, போய் டக்குன்னு அழைச்சிட்டு வந்து. நம்ம டீம் அழைச்சிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பைக்கை எடுத்துட்டா ஸ்பாட்டில் தான் கரெக்டாக போய் நிற்கும். நம்மளோட ரோடுவேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மரங்கள், தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன் விஷுவலில் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வரம்பு எடுத்து வரம்பு ஓட்டு 12 மணிக்கு போன அடிச்சாப்ல அந்த மாப்பிள்ள. தூங்கிட்டு இருக்கால எழுப்பி இது மாதிரி வந்துடும். ஒரு இடத்துக்கு கேட்குறேன், என்ன கரெக்டாக வண்டி வாங்க மாட்டீங்களா? ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், வாங்கலாம் கூப்பிடல, ஒரு இடத்துக்கு போய் ஆகணுங்கிறாங்க. அதை எடுத்துடா ஒரு ஆள் வண்டி ஓடுதுன்னா வண்டி ஓடுது கேட்டால் கீர் மாறி ஆரம்பி வெட்டிடுறாப்ல. ஆரம்பி மட்டும் எல்லா வண்டியும் ஓட்டுவாப்ல. ஆனால் கியர் மட்டும் தெரியணும் அவருக்கு. இந்த அருகு பாருங்க, இந்த கீர் அவருக்கு தெரியும். இந்த கீர் தான் அவருக்கு தெரியும். திருவாங்கல போய் ஜூஸ் குடிச்சிடும். மணி ஆயிடுச்சு, பசிக்கிறான். நீனு போமாப்ல. ஜியை வந்து கொண்டைக்காலில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. 4-5 பைக்கில் போனால் எப்படி இருக்கும்? ஒரே காமெடி தாங்க. அங்கேயே பேசியிருந்தோம், ஆனால் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் டேங்க் வந்து ஓப்பன் ஆகணும்ல, சாவியை போட்டு போட்டு பார்க்குற மாதிரி அதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கேருந்து ஊர்லேருந்து வர்றதுக்கு தான் 1 மணி நேரம் ஆகுனாங்க. பெட்ரோல் போட்டு வண்டி பெட்ரோல் போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. அது ஒரு கதை சொல்லிட்டு தான் இருக்காப்புல எப்போ பார்த்தாலும். 12 மணிக்கு கால் பண்ணாங்க. என்ன அதை கேட்டுங்க. ஆமாம் இவர் என்ன தள்ளிட்டு போகிறாப்லையே. பெட்ரோல் போட்டு தள்ளிட்டு போகிற ஒரு ஆளுங்க. இப்போ ஒன்று ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குங்க. லோக்கலில் உள்ள பெட்ரோல் பங்கில் உள்ள இப்போ இங்கனுக்குள்ள வீடில் உள்ளவங்கெல்லாம் இங்கே கட்டில் எடுத்து போட்டுட்டு பெட்ரோல் பங்கு பசங்கடா ஏதோ ஒன்று சொல்லி இப்போ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம கேங்கெலாம் இங்கே வந்து ஆளுக்கு ஒரு கட்டில் எடுத்து போட்டு நைட்டு சேவ் பண்ணுற மாதிரி. கைஸ் நீங்கள் எதுவும் இங்கே வர மாதிரி பிளான் இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க. ரோடு கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடெலாம் கொஞ்சம் ஸ்லோவே வாங்க. இப்போதைக்கு வந்து ரோடு இந்த கண்டிஷனில் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். போயிட்டு வரவங்க நம்ம கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வரலாம். கைஸ் இங்கே பாருங்கள், இப்போ தான் பேசிக்கிட்டே இருந்தோம், அதுக்குள்ளே இங்கே டிராஃபிக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பைக்கு ஒரு கார் போனாலே இங்கே டிராஃபிக் ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு ரூட் இல்லை இங்கே போயிட்டு வரதுக்கு. உண்மை தான். ஸோ வந்து நம்ம போகிறதுக்கு இந்த ரூட்டு தான் யூஸ் பண்ணணும், வரத்துக்கு இந்த ரூட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்க.
எல்லாருமே பீச்சுக்கு வந்துட்டோம். அந்த உப்பு காற்று அடித்து ஆளையே தூக்குதுங்க. அதே நேரத்தில் எங்கடா பார்க் பண்ணணும்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே வண்டி நிற்கிது. அப்புறம் ஒரு சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனோம். நம்ம இயற்கையோடு இணையும் போது தான் நம்ம குழந்தையாக மாறுறோம். அது கடல்கிட்ட இருந்தாலும் சரி, மலைகள்கிட்ட நம்ம ஏறி போனாலும் சரி, நம்ம குழந்தையாக மாறுறது அந்த இடத்துல தான் தெரியும் நம்மளுக்கு. சாட்டர்டேனால எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. ஃபேமிலி, கப்புள்ஸு, குழந்தைங்க எல்லாருமே ஜாலியாக அந்த கடலில் இறங்கி விளாண்டுக்கிட்டே அப்படியே குளிச்சுட்டு இடையில ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஒட்டியும் பாருங்களேன் எப்படி நிற்கிறாங்கன்னு கடற்கரையை பார்த்துக்கிட்டு. நம்ம நண்பர் அருணும் கூட ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கேட்டிருந்தாரு. நான் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னேன். அது இல்லாமல் ஃபெசிலிட்டினா வந்து அருமையாக வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் எல்லா கடைகளுமே இருக்குது. நம்ம விரும்பியதை வந்து சாப்பிட்டுக்கலாம், கடல்லையும் குளிச்சுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் கப்புள்ஸ் வந்திருந்தாலுமே அவங்களுமே சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் கடலில் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். குழந்தைகள் விளாட்றதுக்கு வந்து ராட்டினம், அப்படி சுற்றுறது, அதுக்கப்புறம் தவி குதிக்கிறது எல்லாமே வச்சுருக்காங்க. லெமன் சோடா, பாதாம் பால், வாட்டர் பாட்டில் அனைத்தையும் கிடைக்குமா? வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்கன்னா வாங்க. ஆனால் வீடியோ எடுத்துக்கிறேன். வந்ததுலேருந்து வேர்க்கடலை, டீ, எண்ணெய், அடுத்து அங்கே வாழைக்காய் சிப்ஸ் சொல்லியிருக்காப்புல, அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸுங்கிறாப்புல. இயற்கையை ரசிக்க வந்திருக்கோம். நம்ம வயிற்றுக்கும் நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா நல்லது தானே. இயற்கையை ரசிக்க வந்தோன்னு சொன்னோன்னே அந்த மூவி இங்கே ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. நீங்கள் வீட்டில் போய் போட்டு பாருங்கள், கேடிவியில் ஓடும்னு என்னையை வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இயற்கை மூவி தான் ஓடல, இயற்கை சீனில் ஒரு சீன் ஆச்சு எனக்கு எடுத்து கொடுங்களா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் எடுத்து கொடுக்கலங்க. இந்த உருளைக்கிழங்குல அந்த மைனஸை வச்சு சாஸ்னா ஊற்றி வைக்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சாப்பிடும்போது எப்படி இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்குதுங்க. ஐயா பாருங்களேன், இந்த வீடியோவில் ஒருத்தர் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த 2 விரல் அப்படி காமிச்சாப்புல. கடைக்கார தம்பிக்கிட்ட ப்ரைஸ் மட்டும் தான் கேட்டோம். வீடியோக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு, டே இந்த கடையை நீ பார்த்துக்கடாதே, நான் பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நாளைக்கு இப்படி போனாப்புல. ஆனால் இது என்ன, இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணே. இது வந்து சிக்கன் சவர்மா. ஓகே ஓகே. கேட்குமா சவுண்டு? கேட்குண்ணா, பக்காவாக கேட்கும். சிக்கன் சவர்மா நம்ம பீச்லேயே நம்ம சவர்மா தான் ஃபேமஸ். ப்ரைஸ் எவ்வளோண்ணா? ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். நம்ம கடையில் வந்து சவர்மா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் பார்சலும் ஒரே அமௌண்ட்டு தானே? எல்லாத்துக்குமே ஒரே. ஓகே. மொத்தம் இருக்குது, அப்புறம் ஜூஸ் இருக்குது. அவர் கவர் பண்ணாங்கன்னா என்ன எப்படி இல்லை, அவர் எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு. எந்த ஒரு ப்ரோ? நம்ம இடையாச்சுண்ணா. பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்லை. வீட்டிலே நான் தான் சமைச்சு பார்த்ததில்லை.
இல்லை நம்ம எல்லாரையும் கவர் பண்ணிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் முக்கியமாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்மளை தெரியலன்னு சொல்லிட்டாப்புல. டேட்டா பீச்சுக்கு வாங்க. பாருங்க மக்கள்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இடையில பார்த்து வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ நல்லா கிளியராக இருக்குது. எங்கள் கடை பேர் மலேசியன் கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு. வந்து சாப்பிடுங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், எல்லாம் சூடாக கிடைக்கும். ஓகே, ஏனம்பி ஹெல்மெட் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? வரமாட்டேங்குது, கீழே வரணுமா? இங்கே உடச்சு ஹெல்மெட்டை மாட்டின உடனே பைக்கை ரைஸ் பண்ணி கியரை போட்டு அங்கே பாருங்க பண்ண கொஞ்சம் நேரத்தில் வீலிங் பண்ணிட்டா இருப்பாருங்க. ஜி ஒரு விஷயம் பண்ணுச்சு. ஜி வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியாமையே ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க பக்கத்தில் ஒரு 4-5 பொண்ணுங்க வந்து இருந்தாங்க. அளவுக்கு போட்டு என்னையே போச்சுனாங்க. நம்ம தான் எல்லார்ட்டையும் ஜகஜமாக பேசுவோமே அப்படின்ட்டு அப்புறம் கொண்டு போயிட்டு அந்த கிளிக்கை வந்து காமிச்சேன். அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாப்புல. இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே சரி எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி ஷேர் பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் அப்புறம் ஜிஏவே வந்து கூப்பிட்டேன். ஏங்க வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஃபோட்டோ வந்து நேச்சாக நம்ம ஜி வந்து எடுத்தாப்புல இல்லை அதான் அங்கே வச்சு தின்னா எல்லாரும் கேட்பான்ட்டு இங்கே வந்து திங்கிறியா தனியாக 2 பேரும். உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு மெதுவாக நல்லா இல்லை. ஆனால் காலிஃப்ளவர் சில்லி ஓகே. இந்த கடற்கரையை எத்தனையோ பேர் சிந்தனையை வந்து உள்வாங்கிட்டு இருக்கு பாருங்களேன். இப்போ ஒரு சுனாமி வரணும். சுனாமி வந்து இப்போ அடிக்கிறதுனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, ஓட முடியாது. ஓடினாலும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சாவுறது தான். நான் அப்படி ஏற்றுக்கணும். அப்படி லைவ் போட்டு உட்காந்துட்டு வீடியோ அப்படியே லைவ் போட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளுக்கு என்ன வியூஸ் வருது? என்ன அதில் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. நல்ல ஆமாம், அதை இது பண்ணி ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் ஏறிடும். அவர் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. போங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க போங்க. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா அட்மின் காணு. எங்கேன்னா ஏதோ கருவாடு வந்துருக்காரு. என்ன இப்போ எங்கே போயிட்டு இருந்தாருன்னு தெரியல, என்ன பண்ணாருன்னு தெரியல. சரி நான் ஏதோ மாதம் எடுக்க எடுத்துக்கிட்டு அவர் வந்து கேஷராக இருந்து வந்துருக்காரு. ஆமாம், உயிர் வந்துருக்காரு. நீங்கள் இந்த கடற்கரைக்குன்னே வந்தீங்கன்னா ஒன்று ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங், அந்த 2 டைம் தான் சரியாக இருக்கும். நம்மளுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸாக வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருக்கீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து கிளம்பிடுங்க இந்த மாதிரி.